தமிழா 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 விழியடா விழடா அதமும் தலை விரித்து ஆடுது விழியடா வீரம் குருதி கொண்ட தமிழா பருந்து கிடந்த நேரம் போதும் எடடா பாகெடுடா பாகை சூட களம் காணடா தமிழா தமிழா மாறாமட்டடா நம்ம தமிழகத்தை தமிழா நீ சொல்லடா வார்த்தை நிற்காதே என நீ சொல்லடா பின்னுள்ள நிற்காதே என. இதே அரங்கத்தில் நான் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், நானே நடத்தியிருக்கேன். அது வந்து ஒரு பர்டிகுலராக என்னுடைய ப்ரோக்ராம் நடக்கும். அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாரும் வந்து உட்காருவாங்க. ஏற்கனவே ட்ரைனிங் பீப்புள் தான் வந்து உட்காருவாங்க. நான் இன்னைக்கு உள்ளே வரும்போதே பார்த்தேன், இது உண்மையிலே வந்து ஒரு ஒரு ஓட்டுநர்கள் மாநாடா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. திடீர்னு நம்ம மீட்டிங் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு எல்லாருமே ஒயிட் ஷர்ட் போட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உணர்வுபூர்வமாக உட்காந்துருந்தாங்க. அந்த டைம் கீப்பரிங் காலைல ஒரு 7 மணிக்கெலாம் வந்து சீக்கிரமாக உட்காந்துது. இதெல்லாம் பார்த்தோன்னா உண்மையிலே சந்தோஷம். உண்மையிலே உரிமை குரல் வந்து சாதாரண குரல் கிடையாது, இது உண்மையான உரிமை குரல் தான் அப்படின்னு. ஏன்னா இது வந்து எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும், எப்படியெல்லாம் இது ஆரம்பிக்கப்பட்டது, எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க அப்படின்னு. தமிழா நம் சமுதாயம் நீதான், நம் தலைமுறை நீதான், ஆலய அரசியல் நீதான். மெய்யது பொய்யது தெரிந்து கொள், நாட்டு நடப்பை அறிந்து கொள். இன்னைக்கு வந்து ஓட்டுநர்கள் இல்லாம தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகம் பூரா ஓட்டுநர்கள் இல்லாம உலகமே இயங்கவே இயங்காதுங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். போகும்போது நான் எப்பவுமே நாடுகளுக்கு போகும்போது நான் எப்பவுமே அந்த ஊர் ஓட்டுநர்கள் பக்கத்துல உட்கார்ந்துருப்பேன். அவர் எப்படி ஓட்டுறாரு, என்ன மாதிரி ஸ்டைல் பண்றாரு, எப்படி எல்லாம் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறது நான் கவனிச்சு பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போவாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் கருவுல இருக்கிற குழந்தை முதற்கொண்டு தாயை நம்புதோ இல்லையோ, ஆனா அந்த கருவை நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போற அந்த ஓட்டுநர் வந்து இந்த கரு கலையாம அந்த ஓட்டுநர் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு கருவுக்கு இருக்கு. என் குழந்தைய நான் கொண்டு போய் பத்திரமா விடுறதை விட இந்த ஓட்டுநர் பத்திரமா கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல விட்டுருவாருங்கிற நம்பிக்கை ஒரு குடும்ப தலைவிக்கும் ஒரு குடும்ப தலைவனுக்கு இருக்கும், அந்த குடும்பத்துக்கு இருக்கும். நாங்க பயணம் பண்ணும்போது நான் ஒரு ஓட்டுநராக இருந்து தான் நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. நான் பயணம் பண்ணும்போது கூட எனக்கு அற்புதமான ஒரு ஓட்டுநர்கள் 3 பேர் இருக்காங்க. நான் அப்பப்போ அடிக்கடி சொல்லுவேன், நான் டிராவல் பண்ணும்போது கூட சொல்லுவேன், மதன் நீங்க வந்து டயர்டா இருந்ததுன்னா எங்கேயாவது காஃபி சாப்பிடுங்க. ஏன்னா டிரைவிங் பண்றது என்னங்கிறது தெரியும். நான் வந்து திருச்சி மதுரைக்கெல்லாம் நான் டிராவல் பண்ணும்போது வண்டி ஓட்டி தான் நான் போயிருக்கேன் முன்னாடி. அப்போ எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அப்போ நான் சொல்லுவேன் ஏதாவது காஃபி சாப்பிட்டு கூட போங்க அப்படின்னு. காஃபி சாப்பிடணும்னு நினைச்சா கூட இல்லை கரெக்டான டைமுக்கு போகணும்னு சொல்லிட்டு டைம் பார்க்காம அவ்வளோ சின்சியரா போகக்கூடிய வந்து ஓட்டுநர்கள் தான் அவ்வளோ பத்திரமா போவாங்க. ஒருவேளை இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு அமெரிக்கா போறதா நைட்டு 10 மணிக்கு பிளைட்னாங்க. அவரும் ஒரு ஓட்டுநர் இல்லாம அங்க போகவே முடியாது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு ஓட்டுநர் இல்லாம அங்க வந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஓட்டுநர்கள் வந்து முக்கியம். இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு கருவுல இருந்த குழந்தை கூட ஓட்டுநரை நம்பிதான் இருக்கு. சரித்திரம் படைத்திட சமுத்திரம் பிரமிக்கும் புகழை தமிழா செதுக்கிடு நம்மை நம்பிடவே பிக்கும் வியாபாரம். ஆக்சிடென்ட் மரணம் இருக்குல்ல, அந்த மரணம் உரிமை ஓட்டுநர் இந்த சங்கத்தில் உரிமை குரல் இருக்கிற யாருக்குமே அந்த ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கவே கூடாது அப்படின்னு நான் மனசார பிரேயர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு குடும்பத்துக்காக தான் ஒரு மனுஷன், என் குடும்பம் என் குழந்தை நல்லா இருக்கணும், என் அப்பா அம்மா நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு வேற எந்த தொழிலுமே உயிரை கொடுத்து அர்ப்பணிக்கிற ஒரு தொழில் கிடையாது. ஆனா ஓட்டுநர் மட்டும்தான் உயிரை கொடுத்து அர்ப்பணிக்கிற ஒரு தொழில். நம்ம கஷ்டப்படுறோம், எந்த இடத்துலையும் விழிப்புணர்ச்சியோட இருக்கணும் அப்படிங்கிறதா. இன்னொன்று வந்து உரிமை குரலுடைய நம்ம சுரேந்திர சாரா இருக்கட்டும், ஜாகிர் ஹுசேனா இருக்கட்டும், நிறைய நண்பர்கள் அவங்க எல்லாருமே வந்து எவ்வளவு சிரமப்பட்டு இதை உருவாக்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். உரிமை குரல் ஓட்டுநர் சங்கத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா என்ன நம்பிட்டோம்னா வேற எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். உங்க பின்னாடி நாங்க அத்தனை பேரும் நாங்க இருக்கிறோம். எந்த இடத்துக்கு போனாலும் முழு சப்போர்ட் இருக்கிறோம். ரெண்டு விஷயம் இந்த உலகத்துல, ஒன்னு இறை சட்டம், இன்னொன்னு சமூக சட்டம். ஒன்னு இறை சட்டம், இன்னொரு சமூக சட்டம். இந்த இடத்துல பேசலாமா பேசிய தீரணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா நம்ம அத்தனை பேருமே நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஊர் முன்னாடி நல்லா வாழணுங்கிறதுக்காக ஓடக்கூடிய உயிரை பயணம் வச்சு ஓடக்கூடிய நம்மங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஒன்னு இறை சட்டம், இன்னொன்று சமூக சட்டம். சமூக சட்டத்துல பணமோ பதவியோ இருந்தா யார் வேணாலும் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூஸ் பண்ணுவாங்களா நான் சொல்லல. ஒரு சமூக சட்டத்துல பணமும் பதவி இருந்தா யார் வேணாலும் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இறை சட்டத்துக்குள்ள யாரு தப்பு பண்ணாலும் அதை
தப்பிக்கவே முடியாது. இங்க இருக்கிற உரிமை குரல்ல இருக்கிற நம்ம அத்தனை பேரும் இன்னைக்கு எப்படி உள்ள வந்தோமோ அதே மாதிரி ஒழுக்கத்தோடையும் நேர்மையோடையும் நம்ம உடம்ப கெடுத்துக்காம ஒழுக்கத்தோடையும் நேர்மையோட இருந்து நம்ம ஏன் இந்த தொழிலை கையில் எடுத்தோம், இந்த ஓட்டுநரை எதுக்கு எடுத்தோம், என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எடுத்த உணர்வோட ரொம்ப விழிப்புணர்ச்சியோட வரணும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய கோரிக்கையை நான் சொல்றேன். அது மாதிரி நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். உரிமை குரல் கொடி பறக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அத்தனை பேரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி இங்க வந்தவங்க அத்தனை பேரும் பத்திரிகை நண்பர்களும் சரி, தொழிலதிபர்களும் சரி, அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. சிறு நேரமாகி பார்க்க சில பெரும் பாவங்களை பார்த்தும் கணக்கிறாய். எதற்கு கேட்டு என எதற்கு கேட்கும் திறன் இழக்கிறாய்.